சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, சனியை போல் கெடுப்பவனும் இல்லை என்பார்கள். அப்பேற்பட்ட சனி பகவான் கைலாயத்தை நோக்கி வேகமாக வந்து சிவபெருமானை வணங்கிவிட்டு, இறைவா, விதிப்படி தற்போது உங்களை நான் பிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, தங்களை பிடிக்கத்தான் நான் வந்தேன் என்று கூற, அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிவபெருமான், அந்த விதியை வகுத்தவனே நான் தான், என்னை எப்படி உன்னால் பிடிக்க முடியும்? நீங்கள் வகுத்த விதியை நீங்களே மீறலாமா சுவாமி? தங்களை பிடிக்க எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார் சனி பகவான். 7.5 ஆண்டுகள் அல்ல, 7.5 நாளிகை கூட உன்னால் என்னை பிடிக்க முடியாது என்று கூறிவிட்டு தேவியின் கழுத்தில் இருந்த ருத்ராட்சத்திற்குள் சென்று மறைந்து கொண்டார் சிவபெருமான். ருத்ராட்ச மாலை பார்வதியின் கழுத்தில் இருக்கும் ருத்ராட்சம். சிவபெருமானையே தன்னுள் ஒளித்துக் கொண்ட ருத்ராட்சம் பேராற்றல் மிக்கதாகத்தான் இருக்கும் என்று எண்ணிய சனி பகவான் அங்கேயே அமர்ந்து நமசிவாய மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். 7.5 நாழிகை கழித்து வெளியே வந்த சிவபெருமான், பார்த்தாயா சனீஸ்வரா, நான் கூறியது போல் உன்னால் என்னை பிடிக்க முடியாது என்றார். பரம்பொருளே, உலக உயிர்கள் அனைத்தையும் தனக்குள் அடக்கி வைத்துள்ள தங்களை 7.5 நாளிகைகள் ஓரிடத்தில் ஒடுங்கி ஒரு ருத்ராட்சத்துக்குள் சிறை இருக்கும்படி செய்துவிட்டேனே, இது நான் உங்களை பிடித்ததற்கு சமம் என்றார். விதியை வகுத்த சிவனே ஆனாலும் தர்ம நெறி தவறாது தன்னை பிடித்த சனீஸ்வரனை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழ்த்தினார்கள்.